கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஏசாயா 40:11. மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கிறேன். மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலை சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பிரியமானவர்களே, நல்ல இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருப்பார் என்பதான ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவம். சங்கீதம் 23 சொன்னது போல கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிற தாழ்ச்சி அடையன் என்று சொல்லப்பட்ட அதே வார்த்தையை தான் இன்றைய கர்த்தர் கொஞ்சம் வித்தியாசமாய் ஒரு மேய்ப்பன் என்ன செய்வார் என்பதை குறித்து கர்த்தர் காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நல்ல ஒரு மெய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அவருக்கு தெரியும் ஒரு ஆட்டுக்குட்டியை எப்பொழுது மடியில் சுமக்கணும், ஒரு ஆட்டுக்குட்டியை எப்போ தோளில் சுமக்கணும், ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எப்போ தண்ணி தேவைப்படும், எப்பொழுது பசுமையான புல் தேவை, எப்பொழுது ஒரு பாதுகாப்பு தேவை, எப்பொழுது அதுக்கு ஒரு அரண் தேவை என்பதை மெய்ப்பன் நன்கு அறிவார். அவர் புயபலமுடைய மெய்ப்பன். ஆமே. அதனால் இயேசு தான் என்னுடைய மெய்ப்பன் என்று சொல்லி நம்ம கொண்டு வாழுகிற போது நிச்சயமாக அந்த மெய்ப்பர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்லுவார், உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டிடையலாம் என்று சொல்லி இயேசுப்பா சொல்லுவார். உங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் நல்ல மேய்ச்சலை தேவன் தர காத்திருக்கிறார். காலை வேளையில் உற்சாகத்தோடு, அப்பா நீங்கள் தான் என்னோட மேய்ப்பர் என்று சொல்லுகிற நல்ல ஒரு நம்பிக்கையோடு கூட நாமும் வெளியில் கடந்து செல்லுவோம். நிச்சயமாக இந்த நாள் உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே மேய்ப்பனாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு இந்த நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அவர் தம்முடைய புயபலத்தினால நாடுகளை மேய்க்கிறவராக இருக்கிறார். கோலும் தடியும் இருக்கும். எதிரிகளிடத்தில் தேவன் பாதுகாப்பார். எட்டாத நன்மைகளை எட்டும்படி செய்வார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் காலை வேளையில் நம்புங்க, ஏசப்பா நம்முடைய மேய்ப்பராகவே இருக்கிறார். நாம் ஒரு ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம். ஏற்ற காலத்தில் எது செய்யணுமோ அதை நிச்சயமாக கர்த்தர் செய்வார். காத்துருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக.